உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றவர்களில் முக்கியமானவர் சங்கர். அதே போல ரசிகர்களுக்கு வித்தியாசமான ஒன்றை கொடுக்க நினைப்பவர் சியான் விக்ரம். சினிமா ரசிகர்களை ஈர்க்கும் விதத்துல 3 வித்தியாசமான கதாபாத்திரத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர நினைத்த பிரம்மாண்ட இயக்குனருடன் சியான் விக்ரம் கைகோர்த்து நடித்து வெளிவந்த படம் தான் அந்தியன். இந்த படம் இன்றளவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய படம். இந்த படத்துல விக்ரமின் நடிப்பு எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரே காட்சியில் அடுத்தடுத்த கெட்டப் வித்தியாசத்தை கொடுத்து பிரமிக்க வச்சிருந்தாரு. இந்த படம் தான் சியான் விக்ரமின் மார்க்கெட்டை ஆந்திரா, கேரளா என பல இடங்கள்ல உயர்த்திருந்தது. இந்த படம் அப்போது வசூலில் மிரள வச்சிருந்தது. அப்போதெல்லாம் இந்த பாக்ஸ் ஆபீஸ் விவரங்கள் மக்கள் பெரிதும் தெரிந்து கொள்ள விரும்பியதில்லை. அப்போதெல்லாம் படத்தின் கதையும் பெரிய நடிகர்களின் படமும் வரவேற்பு பெறும். இப்போதும் அதே போலதான். ஆனால் தற்போது பாக்ஸ் ஆபீஸ் வைத்துதான் போட்டியே நடந்துட்டு இருக்கு. அதாவது சமூக வலைதள பக்கம் சென்றாலே பாக்ஸ் ஆபீஸ் போட்டி தான் நடந்துட்டு இருக்கு. படத்தின் சாதனை வெளிவந்து ஓடும் நாள் போன்ற பல போட்டிகள் நடந்துட்டு வருது. இந்நிலையில அந்தியன் படம் அப்போதே ரஜினி படத்திற்கு இணையாக வசூல் செய்துள்ளது. இதோ அதன் முழு விவரம். தமிழகத்துல 31 கோடியும், ஆந்திராவில 25.5 கோடி, கர்நாடகாவில் 3 கோடி, கேரளாவில 6.5 கோடி, வெளி மாநிலங்களில் 2.9 கோடி, வெளிநாடுகளில் 12.3 கோடி, மொத்தமாக 82 கோடி வசூல் செஞ்சிருக்கு. இதில் அந்த வருடத்தில் வெளிவந்த சந்திரமுகி படத்திற்கு இணையான வசூல் மட்டும் இல்லாம சென்னையில் சந்திரமுகி வசூலையே அந்தியன் முறியடிச்சிருக்கு. நீண்ட வருடங்களுக்கு பிறகு பிரம்மாண்ட எதிர்பார்ப்புடன் வெளிவந்த படம் தான் சந்திரமுகி. இந்த படம் எடுத்த விதம், ஜோதிகாவின் நடிப்பு, வேட்டையன் கதாபாத்திரம், வடிவேலு காமெடி என பலவற்றிற்கும் இந்த படம் வரவேற்பு பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் படம் என்றில்லாமல் செம கமர்ஷியலாக வெளிவந்த படம். சூப்பர் ஸ்டார் படத்திற்கு அப்போதெல்லாம் வரவேற்பு வேற லெவல்ல இருக்கும். அப்போது சந்திரமுகியுடன் வெளிவந்த படம் சச்சின். ஆனால் அந்த சமயத்துல சச்சின் படத்திற்கு சரியாக தியேட்டர்கள் கிடைக்கல. அதனால் வசூலில் பின்தங்கியிருந்தது. ஆனால் விஜய் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த படம் சச்சின். தளபதி அந்த படம் முழுக்க கியூட் எக்ஸ்பிரஷன்களை அழகாக செஞ்சிருப்பாரு. இப்போதைய நிலைமைக்கு விஜய் படத்திற்கு பிறகுதான் மற்ற எல்லா படங்களுமே தியேட்டர் கிடைக்கும். சந்திரமுகி வெளிவந்த சமயத்தில் ரஜினியின் பாக்ஸ் ஆபீஸையே முந்தியது சங்கர் விக்ரம் கூட்டணி. மீண்டும் மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸை படைக்க வேண்டும் என்றால் அது தளபதி சங்கர் கூட்டணியாகத்தான் இருக்க முடியும். அந்த கூட்டணிக்காக தமிழ் சினிமாவை காத்துட்டு இருக்கு. தற்போது எந்த படம் வந்தாலும் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் போட்டிகள் பற்றி அறிவிக்கப்படுது. நீண்ட நாட்களாக 50-100 நாட்கள் என பெயர் சொல்லாமல் வந்த நிலையில் தளபதி படத்திற்கு திரும்பவும் சாதனை பற்றி அறிவிப்பு வந்து குவியுது. தளபதி விஜய் சினிமாவில் அறிமுகமாகி தற்போது 26 ஆண்டுகள் கடந்து தென்னிந்தியாவின் உச்சகட்ட நட்சத்திரமாக வளர்ந்திருக்காரு. அவரின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அவரின் ரசிகர்கள் கூட்டம் தான். அவர்களை எல்லாம் தனது கடுமையான உழைப்பாலும் அமைதியான குணத்தாலும் சமூக பிரச்சனையில் அவரின் பங்கை செய்வதாலும் பெற்றிருக்காரு. விஜய் சினிமாவில சரியாக இருக்க வேண்டும், தன்னால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்று நினைப்பவர். படப்பிடிப்பிற்கு சரியாக செல்வது, எல்லா காட்சிகளையும் இயக்குனருக்கு ஏற்றவாறு நடிப்பது என மிக தெளிவாக நடிக்கக்கூடியவர். தனது வேலைகளை சரியாக செய்து முடிச்சிருவாரு. ஒரு காட்சி முடிந்ததும் உடனே அடுத்த காட்சிக்கு தளபதி விஜய் அவர்கள் தயாராவார்கள். எப்போதும் தொழிலில் மிகுந்த அக்கறை கொண்டவர் என நிறைய பிரபலங்கள் அவரை பற்றி கூறியிருப்பாங்க. அவர் படப்பிடிப்பில் யாரையும் தொந்தரவு செய்யாமல் தன் வேலையை பார்த்துவிட்டு ஓய்வு எடுப்பார். பிரபலங்களுடன் ஜாலியாக பேசுவார். இவரை பற்றி பல பிரபலங்கள் கூறியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜியின் LKG படத்தை இயக்கிய பிரபு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதில் அவர், நான் விஜயுடன் போக்கிரி வில்லு படத்தில் பணியாற்றியுள்ளேன். அதில் ஒரு படப்பிடிப்பில் கடுமையான சண்டை காட்சி ஒன்று எடுத்தோம். அதில் விஜய் ஒரு காட்சி நடித்ததும் கேரவன் பின் செல்கிறார், மீண்டும் வந்து நடிக்கிறார். நாங்கள் என்ன என்று பார்த்தால் சரியான ஜுரம். அதனால் ஒரு காட்சி முடிந்ததும் கேரவனுக்கு பின் சென்று வாந்தி எடுத்துட்டு வந்தாருன்னு, படத்திற்காக தன்னால் எந்த நஷ்டமும் இருக்கக்கூடாது என்று அவர் உடம்பை வருத்தி நடித்தது எல்லாம் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது என்று அவர் பேசியிருக்காரு. தளபதி விஜய் தன் ரசிகர்களுக்காகவும் படக்குழுவிற்காகவும் எந்த கஷ்டமான காட்சியாக இருந்தாலும் சரி அதனை அசால்ட்டா செய்து முடிப்பவர். இதனால் தான் அவருக்கு திரைத்துறையிலும் சரி ரசிகர்களின் எண்ணிக்கையும் சரி அதிகரித்து கொண்டே இருக்கு. இவர் படங்களில் ஸ்டண்ட் காட்சி செய்ய தயங்க மாட்டார். அவர் அட்லியின் இயக்கத்துல நடித்த தெரி படத்தில் கூட பாலத்தில் இருந்து குதிக்கும் காட்சி எடுக்கப்பட்டது. அந்த காட்சியில் டூப் போடலாம் என படக்குழு கூறியிருக்காங்க. ஆனால் தளபதி விஜய் நானே செய்கிறேன் என கூறி நடிச்சிருக்காரு. இவர் சினிமா மீது வைத்துள்ள ஆர்வம் தான் இத்தனைக்கும் கிடைத்த வெற்றி என்று சொல்லலாம். இவரை பற்றி சில விஷயங்கள் இன்னும் வெளிவராமல் தான் இருக்கு. இவருடன் இணைந்து நடித்த பிரபலங்கள் கூறுவதால் வெளியுலகத்திற்கு தெரிய வருது.